பெர்க்மன்ஸ் அப்போ சாங் நிறைய பேர் கேட்டிருப்போம். பெர்க்மன்ஸ் அப்போ சாங் அவர் வந்து ஏறத்தாழ 450 பாட்டுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கம்மி இல்லை, 450 பாட்டுக்கு மேலதான். ஆனா ஒரு பாட்டும் அதுல ஃபெயிலியர் இல்லை, ஒரு பாட்டும் ஃபெயிலியர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காதுல நான் கேட்ட பெர்க்மன்ஸ் அப்போ அவங்களுடைய ஒரு விஷயத்தை நான் கேட்டது வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல மீட்டிங்காக அவர் போயிருந்தார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க மீட்டிங்காக போயிருக்கும் பொழுது லஞ்ச் கொடுத்தாங்களா அவருக்கு. லஞ்ச் நைட்டு கொண்டு போய் வச்சாங்க. நைட்டு கொண்டு போய் வைக்கும் போது அவர் முழங்காலில் எப்படி ஸ்டூல் போட்டு முழங்காலில் ஜெபம் பண்றாரு. எப்போ நைட்டு, சரிங்களா? நான் சொல்றது நல்லா கவனமா கேளுங்க. முழங்கால் அப்படி முழங்கால் பண்ணிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. லஞ்ச் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில பொழுது வெடியுது. காலையில ஒரு 4 மணிக்கு அவர் வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, அந்த காலையில 4 மணி நைட்டு முழங்கால் பண்ணிட்டவரு காலையில 4 மணி வரைக்குமே முழங்கால நின்று ஜெபம் பண்ணிருக்காரு. அந்த சாப்பாடு கூட எடுக்கலையா, அவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு முழங்காலில். அதனாலதான் தேவன் அவர் பாடின பாடல் மாத்திரம் அவ்வளவு ஒரு தேவ பிரசன்னமா இருக்கிறது. நிறைய பேர் பாடி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எத்தனையோ தேவ மனிதர்கள் பாடி இருக்காங்க. ஸ்பெசிபிக்கா ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுடைய பாட்டை இதுவரையிலும் டச் பண்ண ஒருத்தரால முடியாது, குறை சொல்லவே முடியாது அவருடைய பாடலை. எத்தனை பேருடைய பாடலில் தேவ மகிமை இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுடைய சாங் பாடும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வரும்.